திருப்பூர் மாவட்டத்துல இன்றைக்கு கொங்கு மாவட்டத்துல எதுவுமே நாங்கெல்லாம் செய்யலன்னு சொல்றீங்க. அந்த மாவட்டத்தை வளர்ச்சியை பத்தி பாருங்க. பத்திரிகை நண்பர்கள் தெரியும், பொதுமக்கள் தெரியும். திமுக உள்ளாட்சித்துறை ஸ்டாலின் எதுவுமே செய்யல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணும் செய்யல. நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதே போல துணை முதலமைச்சராக இருந்து எதுவுமே செய்யல. நீங்க ஊழல் மட்டும்தான் செஞ்சீங்க, துரோகம் மட்டும்தான் செஞ்சீங்க. துரோகம்னா என்ன? இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த பாவம் மு.க. ஸ்டாலின் என்றைக்கும் சும்மா விடாது. 50,000 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதும் நம்முடைய தமிழர்கள் ரத்த சொந்தங்கள் அங்கே மடிவதற்கு ராணுவ தளவாடங்களை அனுப்புறது நீங்க இருந்த மத்திய அரசாங்கம். அந்த பாவம் ஸ்டாலின் அப்ப சும்மா விடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திருப்பூர்ல போய் பேசுறீங்க. என்ன பண்ண? திருப்பூர்ல திமுக ஆட்சியில திருப்பூர் மட்டும் இல்ல, கரண்டே இல்ல. உங்க ஆட்சியில இபி கரண்டே இல்ல. தொழிலுக்கு நாங்க இன்னைக்கு அப்படி பண்ணுவோம் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க. கரண்டே இல்லாம அங்கேயே நான் மாவட்ட சேர்ந்த எம்எல்ஏ அம்மாடிக்கு நாங்களே அங்க போய் திருப்பூர்ல எல்லாத்தையும் வச்சு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் தொழில் முதலீட்டாளர் வச்சு நாங்களே போராட்டம் நடத்துறோம் கரண்ட்டுக்காக. 10 மணி நேரம் 15 மணி நேரம் கரண்ட் இல்ல. எப்படி முன்னேறும்? நீங்க வந்தா கரண்ட் கட்டுதான் ஆகும். நிலப்பகரிப்பாகும், ஊழல் பெருகும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். திருப்பூரை பொறுத்தவரைக்கும் அம்மா 200 கோடி வட்டியில கடன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சு. இபி சரிபடி கரண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொழிலே ஓடுது. அது உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த ஊழலை பத்தி பேசுறது நிறுத்திங்க. நீங்க முதலமைச்சர் மேலேயோ என்னோட மேலேயோ தங்கமணி மேலேயோ அமைச்சர் சொல்றது ஆதாரமா திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க பண்ணது பூரா இன்னைக்கு போற நீதிமன்றத்துக்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் குடும்ப பஸ்ட் எப்படி இருந்தது, இன்னைக்கு உங்க நிலை என்ன, உங்களுக்கு எத்தனை சொத்து இருக்குது, வெளிப்படையா வெளியிட தயாரா? தயவு செஞ்சு இன்னைக்கு ஊழல் பேச நிறுத்துங்க. நாட்டு மக்களுக்கு உங்களை பத்தி முழுமையா தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உறுதி. இன்னைக்கு அற்புதமான திட்டங்களை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என்ன பத்தி நேரா போய் சந்திக்கக்கூடிய துணிச்சலான முதலமைச்சர். மு.க. ஸ்டாலின் போல ஒரு ரூமுக்குள்ளே உட்கார்ந்து நாடகம் போட்டு விக்கி இப்படி அப்படியே சிகை அலங்காரம் பண்ணிட்டு கொரோனா நேரத்துல இப்படி பண்ற முதலமைச்சர் முதலமைச்சர் இல்ல, ஒரு யதார்த்தமான முதலமைச்சர், கிராமத்திலிருந்து வந்த முதலமைச்சர். மீண்டும் 2021 எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை ஸ்டாலின் மட்டுமல்ல யாரும் தடுக்க முடியாது.